அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு பாடம் ரிவிஷன்லாம் பார்த்துட்ருக்கோம். அதில் 10th லெசன் 8 ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பார்ட் 2. இதுலேருந்தா 8.5 ஸ்டார்ட் ஆகுது. பொது உடைமை இயக்கங்களின் தொடக்கங்கள், அதாவது சோசியலிஸ்ட். 1917 ரஷ்யாவில் புரட்சி ஏற்படும். அந்த புரட்சியை பேஸ் பண்ணி தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தொடங்குவாங்க. எப்போன்னா 1920 அக்டோபரில். எங்கன்னா உஸ்பெகிஸ்தான், டாஸ்கண்ட். யார் இதில் வருவாங்கன்னா எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, இவங்கெல்லாம் இதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. இப்போ என்னென்னா எம்என் ராய், எஸ்ஏ டாங்கே, முசாபர் அகமது, எம் சிங்காரவேலர், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தலைவர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள கைது செய்துட்டு 1924 கான்பூர் சதித்திட்ட வழக்கிலும் விசாரிக்கப்படுவாங்க. அந்த 4 பேர் யாருன்னு ஆட் ஒன் அவுட் ஒன்ல கண்டிப்பாக கேட்பாங்க. யாருன்னா எம்என் ராய், எஸ்ஏ டாங்கே, முசாவர் அகமது, எம் சிங்காரவேலர். இதில் யாராவது ஒரு பேரை மாற்றி கொடுத்துட்டு இதில் ஆட் ஒன் கேட்பாங்க. கான்பூர் சதித்திட்ட வழக்கில் விசாரிக்கப்பட்டவர்களில் இல்லாதவர் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பொது உடைமை கட்சி நிறுவப்படுது. எப்படின்னா 1925 கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடந்திருக்கும். இப்போ 1925 கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடந்திருக்கும். அது சிங்காரவேலர் தலைமை உரையாற்றியிருப்பார். இப்போ அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சி 1928 நிறுவப்படும். கம்யூனிஸ்ட் பார்ட்டி 1920 டாஸ்கண்டில் நிறுவப்பட்டிருக்கும். பொது உடைமை மாநாடு 1925 கான்பூர். அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சி எங்கன்னா 1928 நிறுவப்பட்டிருக்கும். அடுத்து புரட்சிகர நடவடிக்கைகள்னு 2-3 விஷயம் கொடுத்துருப்பாங்க, பார்ப்போம். 1924 இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் HRA கான்பூரில் உருவாக்கப்பட்டிருக்கும். 1925 ராம்பிரசாத் பிஸ்மில், அஸ்ஃபாகுல்லா கான் மற்றும் பலர் லக்னோ அருகே ககோரி என்ற கிராமத்தில் அரசு பணம், இந்த ட்ரெஸரி பணத்தை ட்ரெயினில் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. அதை கொள்ளையடிச்சிருப்பாங்க. யார் அப்படின்னாக்கா இந்த ட்ரெயினில் கொள்ளையடித்தவங்க பேர் யார்? ராம்பிரசாத் பிஸ்மில், அஸ்ஃபாகுல்லா கான் மற்றும் பலர், நிறைய பேர் அதில் இருப்பாங்க. அதுக்கு பேர் என்னன்னாக்கா ககோரி சதி வழக்கு அப்படின்னு சொல்லப்படும். அதில் 4 பேரை கைது பண்ணி மரண தண்டனையும் கொடுத்துருப்பாங்க. இப்போது பஞ்சாபில் பகத்சிங்கும் சுக்தேவ் மற்றும் அவர்களது தோழர்கள், அதாவது அந்த புரட்சியாளர்கள் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் முக்கியமாக இதில் கொடுத்துருக்க நேம்ஸை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. நம்ம பொது உடைமை கட்சியில் அதில் கான்பூர் வழக்கு சதித்திட்ட வழக்கில் விசாரிக்கப்பட்டவர்கள் யாருன்னா எம்என் ராய், எஸ்ஏ டாங்கே, முசாபர் அகமது, சிங்காரவேலர். இப்போ ககோரி சதி வழக்குன்னு வந்துட்டா யார் அப்படின்னாக்கா ராம்பிரசாத் பிஸ்மில், அஸ்ஃபாகுல்லா கான், இன்னும் 2-3 பேர் சேர்ந்து, அவ்வளோதான். அடுத்து பஞ்சாபில் பகத்சிங்கும் சுகுதேவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஆல்ரெடி HRA நிறுவிப்பாங்க இல்லையா 1925 அதை பேர் மாற்றுவாங்க. எப்படின்னாக்கா பொது உடைமைவாத குடியரசு அமைப்பு என்று 1928 அது பேரை மாற்றிருப்பாங்க. யார்? பகத்சிங்கும் சுகுதேவும். அவங்க 2 பேர், அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. இப்போது 1929 மத்திய சட்டப்பேரவையில் புகைக்குண்டு ஒன்றை வீசுவாங்க. யார் வீசுவாங்கன்னா பகத்சிங்கும் பிகே தத்தும் வீசுவாங்க. அவர்கள் இன்கிலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாட்டாளி வர்க்கம் வாழ்க என்று அர்த்தம். இப்போது இதில் அவங்க கைது செய்யப்பட்டு தூக்கிலிடவும் மரண தண்டனை கிடச்சிடும். யார்? ராஜகுருவும் பகத்சிங்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ககோரி சதி வழக்கில் ஈடுபட்டவங்க ராம்பிரசாத் பிஸ்மில், அஸ்ஃபாகுல்லா கான், 4 நண்பர்கள் இருக்கும். கொடுத்துருக்க பேர் 2, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து அந்த HRAயோட பேர் மாற்றம் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங், சுக்தேவ், இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, எல்லாம் சேர்ந்தா வேலை பார்ப்பாங்க. இப்போது அந்த குண்டு வீசின 2 பேர் யாருன்னு கேட்டால் பகத்சிங்கும் பிகே தத்தும். ஆனால் மரண தண்டனை வாங்கின 2 பேர் யாருன்னா ராஜகுருவும் பகத்சிங்கும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? எப்போ குண்டு வீசினாங்க? 1929. இப்போ இன்பிட்வீன் கேப்பில் ஆல்ரெடி அங்கே லாலா லஜபதி ராய் அந்த யார் கோ பேக் டு சைமன் சொல்லி மிஷன் பார்த்தோம் இல்லையா 1927 நவம்பர். அப்போ அடிபட்டிருப்பார் போலீஸால். அந்த மாதிரி அடிபட்டு செத்ததுனால இவங்கெல்லாம் ரொம்ப வெறி கொண்டு இருப்பாங்க இந்த யங்ஸ்டர்ஸ்லாம். அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த எந்த காவல் அதிகாரி
லாலா லஜபதி ராய் அடித்தாரோ அவங்கள இவங்க படுகொலை செஞ்சுருப்பாங்க. அந்த அதிகாரி பேர் சாண்டர்ஸ். அடுத்து அந்த விஷயம் அதோட முடிஞ்சிடும். அடுத்து சூர்யா சென் வருவார். எப்படின்னா 1930 ஏப்ரல் சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதல். சூர்யா சென் மற்றும் அவரது நண்பர்கள் எல்லாரும் ஒரு சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக செஞ்சு சின்ன சின்ன விஷயங்களை பிரிட்டிஷே எதிர்ப்பாங்க. அதுக்காக இவங்கெல்லாம் இப்படி செஞ்சிட்ருப்பாங்க. சின்ன சின்ன எதிர்ப்பு விஷயங்கள். அது என்ன செய்வாங்கன்னா 1933 அவரை கைது பண்ணிடுவாங்க. ஆனால் 34 அவரை தூக்கில் போடுவாங்க. அப்போ சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதல் யார் சம்மந்தப்பட்டவர்னு கேட்டாக்கா சூர்யா சென். இல்லைன்னா ஆடோன் அவுட்டோனில் பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ், சூர்யா சென் யார் இதில்னு கேட்டால் சூர்யா சென்னு சொல்லணும். எப்போனா 1930 ஏப்ரல். அவர் எப்போ கைது செய்வாங்க? 1933. எப்போ தூக்கில் போடுவாங்கன்னா 1934 தூக்கில் போடுவாங்க. இப்போ 4 இது விஷயம் பார்த்துருக்கோம். என்னென்ன அப்படின்னாக்கா கான்பூர் சதிவழக்கு யார் யார்? எம்என் ராய், எஸ்ஏ டான்கே, முசாபர் அகமது, சிங்காரவேலர். ககோரி சதிவழக்கு யார் யார்? அஸ்வாகுல்லா கான், ராம் பிரசாத் பிஸ்மில். அடுத்தது இது குண்டு வீசினது யார்? அதாவது ஹெச்ஆரியோட நேம் மாற்றினது பகத்சிங், சுக்தேவ். குண்டு வீசினது பகத்சிங்கும் பிகே தத்தும் சட்டப்பேரவை மீது. வருஷம் கேட்டாங்கன்னா 1929 மாற்றி கொடுத்துட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஆனால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது யாருக்குன்னு கேட்டால் ராஜகுருவுக்கும் பகத்சிங்குக்கும். அடுத்த விஷயம் என்னென்னா சிட்டகாங் ஆயுத கிடங்கு. அது யார் வருவான்னா சூர்யா சென். சிட்டகாங் சூர்யா சூன் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து 1930 இடதுசாரி இயக்கங்கள். இந்த வலதுசாரி கட்சிகள் இருக்கு இல்லையா, அதில் வலதுசாரி இடதுசாரி இருக்கும். இப்போ இடதுசாரி இயக்கங்கள் பற்றி இதில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. 1930 இந்திய பொது உடைமை கட்சி வழிபட்டுரும். பொது உடைமை கட்சினா அதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அப்போது ஏற்கனவே நடந்த 50% விலை வீழ்ச்சி காரணமாக கட்டாயமாக செய்யப்பட்ட அரசு நில வருவாய் வசூல் 2 மடங்காக அதிகரிச்சிருக்கும். இதெல்லாம் எதிர்த்து அடுத்து போராட்டம் பண்ணுவாங்க. என்னன்னு பார்ப்போம். இப்போ பொது உடைமை கட்சி முக்கியத்துவம் பெற்றதை அடுத்து 1934 அக்கட்சி தடை செய்யப்படும். ஏன்னா அவங்க ரொம்ப எல்லா விஷயத்துலையும் தலையிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தடை பண்ணுவாங்க. எப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிருக்கும்? 1920 தாஸ்கண்டில். இங்கே இந்தியாவில் எப்போனா 1924 வந்திருக்கும். அப்புறம் 34 தடை செய்யப்பட்டிருக்கும். 34ஆம் ஆண்டில் ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரியா நரேந்திர தேவ் மற்றும் மினிமோ சாணி ஆகியோரின் முயற்சியால் காங்கிரஸ் பொது உடைமை சோசியல் கட்சி உருவானது. எப்படின்னாக்கா காங்கிரஸ் பொது சிபிஐ அப்படி இருந்தது இல்லையா, அது உருவாகும். எப்போ 34. அதாவது பொது உடைமை கட்சியை தடை செஞ்சிடுறாங்க. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து 1934 காங்கிரஸ் பொது உடைமை சோசியலிஸ்ட் கட்சியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார் யார்? ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ், அப்புறம் மினிமோ சாணி. இப்போது இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சின்ன ஒரு பாக்ஸ் கொஷின் இருக்கும். என்னென்னா ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தப்படும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெற செய்வது சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று இருக்கும். அது யார் சொன்னதுன்னு கேட்பாங்க? காந்தி. இது காந்தி சொன்ன மாதிரியே இருக்காது, ஆனால் இந்த கூட கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயம் சொல்லியிருப்பது யாருன்னா காந்தி சொல்லியிருப்பார். அடுத்து 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் என்னன்னு பார்த்தோம்? 1919 மாண்டேகு சேம்ஃபோர்டு சீர்திருத்தம். அது என்ன பண்ணியிருக்கோம்? மாகாணங்களில் இரட்டை அச்சு கொண்டு வந்திருக்கோம். இப்போ அதை நீக்குனது என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். 1935 இந்திய அரசு சட்டம் நீக்கியிருக்குன்னு பார்த்தோம். இப்போது சட்டமறுப்பு இயக்கத்தின் அதிகார வெளிப்பாடுகளில் 1935 அரசு சட்டமும் ஒன்றாகும். சட்டமறுப்பு இயக்கம் எப்போ? 1930 மார்ச் 12 சால்ட் சத்தியாகிரகா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் காந்தி. அப்புறம் டெம்பரரியில் காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடக்கும் இல்லையா, அப்போ நிறுத்துவாங்க. எப்போ? 1931 மார்ச் 5. எப்போ? செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரேடியாக அதை பர்மனெண்ட்டாக நிறுத்தியிருப்பாங்க. அப்போ ஒரேடியாக 1934 சட்டமறுப்பு இயக்கத்தை திரும்ப பெற்றுடுவாங்க. இப்போது அது சட்டமறுப்பு இயக்கத்தை முடிஞ்சது கையோடு தான் எது வருது? 1935 இந்திய அரசு சட்டம் வரும். 11 மாகாணங்கள் 6 தலைமை ஆணையர்களாக மாகாணங்கள் மற்றும் இந்த கூட்டமைப்பில் சேர விரும்பியிருக்கும். என்னன்னாக்கா இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? மத்தியில் இரட்டையாட்சி, மாகாணத்தில் சுயாட்சின்னு கொண்டு வந்துடுவாங்க. அதில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 11 மாகாணம் 6 தலைமை ஆணையகம் அப்படின்னு இருக்கும். இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 மாகாணம் 6 தலைமை ஆணையர் மாகாணங்கள்னு இருக்கும்.
இப்போது இதில் என்ன இருக்குன்னா, இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. என்னென்னா 1935ஆம் ஆண்டு அரசு சட்டத்துப்படி பர்மா பிரிக்கப்பட்டது எப்போன்னாக்கா 1935 அரசு சட்டத்தின்படி பிரிக்கப்பட்டிருக்கும். எப்போன்னா ஏப்ரல் 1, 1937. அந்த அரசு சட்டம் எப்போன்னா 1935. அதை அமல்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் பர்மாவை பிரிப்பாங்க. இப்போ பர்மாவோட பேர் என்னன்னா மியான்மர். எப்போ பிரிச்சிருக்காங்க பர்மாவுன்னு கேட்டால் 1937 ஏப்ரல் 1. எந்த சட்டம்னு கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. 1935 அரசு சட்டத்தை வந்ததுக்கப்புறம் பிரிச்சிருப்பாங்க. அடுத்து காங்கிரஸ் அமைச்சரவை அவற்றின் பணியும். இப்போது காங்கிரஸ் அமைச்சரவை பற்றி கொடுத்துருக்காங்க. 1937 தேர்தல் அறிவிப்பாங்க. அதில் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் தேர்தல் நடக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, சட்டமறுப்பு இயக்கத்தை தான் காங்கிரஸ் திரும்பி பெற்றுருச்சா. சட்டப்பேரவை புறக்கணிப்பை கைவிட்ட காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிட்டுரும். அப்போது 11 மாகாணங்களில் போட்டியிடும். அதில் 7 மாகாணங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றும். இந்த ரேஷியோ கேட்பாங்க. எத்தனை மாகாணங்களில் போட்டியிடுது, 11 போட்டியிடுது, 7 மாகாணங்களில் வெற்றி பெறுது. அதோட ஒரு மாகாணத்தை சேர்த்து கூட்டணி கட்சியாக 8 மாகாணங்களில் ஆட்சியை அமைக்கும். எங்கெங்கன்னா மொத்தம் வெற்றி பெற்ற 7 என்னன்னாக்கா மதராஸ், பம்பாய், மத்திய மாகாணம், அப்புறம் ஒடிசா, பீகார், ஐக்கிய மாகாணம், வடமேற்கு எல்லை மாகாணம். அடுத்து சர் முகமது சாதுல்லா தலைமையிலான அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு. இதோட அவங்க கூட்டணி வச்சுருப்பாங்க. மொத்தம் 8 இடத்துல அவங்க ஆட்சி அமைப்பாங்க. யார், காங்கிரஸ். எப்போ, 1937. அடுத்து என்னன்னாக்கா அமைச்சர்களுக்கான ஊதியம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அமைச்சர்களோட ஊதியத்தை 2000லேருந்து 500 குறைச்சிருப்பாங்க. எப்போன்னு கேட்பாங்க. காங்கிரஸ் 1937 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி தவிர மற்ற கட்சிங்களாம் தடைகளை ரத்து செய்திருப்பாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதனால் அவங்கள தவிர மற்ற கட்சிகள் மீதான விதிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் தடைகளெல்லாம் நீக்கியிருப்பாங்க. அப்போ கோயில் நுழைவு நாள் போராட்டம் பார்த்துருப்போம்ல அம்பேத்கர். அது எப்போ, 1933 ஜனவரி 8 பார்த்தோம் இல்லையா. அந்த தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அவ்வளோதான். அடுத்து காங்கிரஸ் அமைச்சரவையின் பதவி விலகல். 1937 தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. 1939 பதவி விலகுறாங்க. ஏன் அப்படின்னா 1939லேருந்து 1945 வரைக்கும் 2ஆம் உலக போர் நடந்திருக்கும். அப்போ இந்தியர்களை கேட்காமலே பிரிட்டிஷ் என்ன பண்ணும், அவங்கள அந்த போரில் ஈடுபட வச்சிடும். இதனால கடுப்பான காங்கிரஸ் நாங்கள் பதவி விலகுறோம்னு சொல்லிடும். அந்த பதவி விலகினால தான் இவங்க என்ன கொண்டாடுவாங்கன்னா ஜின்னா, நேரடி நடவடிக்கை நாள்னு ஒன்று வரும். அடுத்து 1939 2ஆம் உலகப் போருக்காக இந்தியர்களை கேட்காம கலந்து கொண்டதுக்காக காங்கிரஸ் பதவி விலகுதா. அதை முஸ்லீம் லீக் என்னான்னு செலிப்ரேட் பண்ணோன்னா டெலிவரன்ஸ் டே, அதாவது மீட்பு நாள். டெலிவரன்ஸ் டேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடி என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 22, 1939. டெலிவரன்ஸ் டே எப்போ அப்படின்னா டிசம்பர் 22, 1939. இதை செலிப்ரேட் பண்ணுறது யாருனாக்கா முஸ்லீம் லீக். அடுத்து ஜின்னா இதுக்கப்புறம்னா 1940 தனிநாடு வேணும்னு கேட்டிருப்பார். ஆல்ரெடி என்ன பார்த்துருப்போம், இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் ஜின்னான்னு பார்த்துருப்போம் இல்லையா. அவர் தான் இப்போ பாகிஸ்தான் தனிநாடு வேணும்னு கேட்டிருப்பார். அடுத்து 2ஆம் உலகப் போரின் போது தேசிய இயக்கம் 39-45 சொன்னோம் இல்லையா. காந்தியோட வேட்பாளர் பட்டாபி சீதாராமையா. அவரை சுபாஷ் சந்திரபோஸ் அந்த ஐஎன்சி மாநாடு போட்டி நடக்கும். அப்போது அவர் ஜெயிச்சிருவார். சுபாஷ் சந்திரபோஸ் ஜெயிச்சிருவார். அவர் தான் காங்கிரஸுக்கு தலைவர் ஆவார் 1939. இதில் காந்திக்கு விருப்பம் இருக்காது. அதனால அந்த அதிருப்தியிலேருந்து அங்கே சுபாஷ் சந்திரபோஸ் அதுலேருந்து விலகிட்டு ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சியை ஸ்டார்ட் பண்ணுவார். இப்போது வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இப்போ எப்படின்னா தனிநபர் சத்தியாகிரகம் எப்போன்னா 1940 ஆகஸ்ட். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு கலந்துட்டு ஃபஸ்ட்டு யாருனாக்கா வினோபா பாவே. அப்போ இருந்த ஆளுநர் யாருன்னு கேட்பாங்க, அரச பிரதிநிதி. அதுதான் லிண்டிட்கோ. தனிநபர் சத்தியாகிரகம் 1940 ஆகஸ்ட்டு. கலந்துக்கிட்டார் வினோபா பாவே. அப்போ இருந்த அரச பிரதிநிதி லிண்டிட்கோ. அவ்வளோதான். அடுத்து 1940 அக்டோபர் 17 வினோபா பாவே தான் சத்தியாகிரகப்பட்ட முதலாக ஆரம்பிப்பார். அடுத்து கிறிஸ்துவ குழு.
1942 மார்ச் 22. இப்படியே ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டுருக்கோம். நான் இந்த வருஷத்தெல்லாம் மட்டுமே எழுதின டேட்டாவை ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்குறேன். அடுத்து 1942 மார்ச் 22 ஸ்கிரிப்ட் தூதுக்குழு ஸ்டார்ட் ஆகிருக்கும். யார் அதுக்கு தலைவர் அப்படின்னு பார்த்தா சர் ஸ்ட்ராஃபோர்ட் கிரிப்ஸ் அவர் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கும். இதுக்கிடையான பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருக்கும். எப்பவும் போல் அதில் இந்தியர்கள் இருக்க மாட்டாங்க. இவங்க கேட்ட இது டொமினியன் அந்தஸ்து கிடச்சிருக்காது. பாகிஸ்தான் உருவாகணும், தனி ஒப்பந்தம் கழுத்திடணும்பாங்க. பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருக்கும். இது மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்திருக்கும். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்காங்க. திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு காந்தி விமர்சிச்சிருப்பார். எந்த விஷயத்தை விமர்சித்தாங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. கிரிப்ஸ் தூதுக்குழுவை தான். கிரிப்ஸு செக்கு, காசோலை கிரிப்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ கிரிப்ஸ் தூதுக்குழு வந்திருக்கோம்? 1942 மார்ச் 22. அதை காந்தி கமெண்ட் பண்ணியிருப்பார் கிண்டலாக. ஏன்னாக்கா அவங்க சொன்ன எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. பின் தேதியிட்ட காசோலைனாக்கா அது நடக்கலாம். அதாவது திவாலாகிட்டு இருக்கு வங்கி, அதில் போய் போஸ்ட் டேட் செக்கு கொடுத்தாக்கா யூஸாக இருக்குமா? இருக்காது. அதனால தான் அதை அப்படி கிண்டல் பண்ணி இப்போ சொல்லியிருப்பார் காந்தி. அடுத்து கடைசியாக வந்துடுவாங்க. காந்தியின் செய்ய அல்லது செத்துமடி. எப்போ? வெள்ளையனை வெளியேறு இயக்கம் நடக்கும். 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனை வெளியேறு. வெள்ளையனை இருக்க என்ன சொல்லுவாங்க காந்தின்னா, ஒன்று நம்ம இந்த முயற்சியினால் இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தரணும். அப்படி இல்லைன்னா அடிமைத்தனத்துக்கான நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது. அதாவது அவங்கள்ட்ட அடிமையாக நம்ம இருக்க வேண்டாம், செத்துடலாம். அதை தான் செய் அல்லது செத்துமடின்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்போ சொல்லப்பட்ட வாகம் அப்படின்னு கேட்பாங்க. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்து வருஷம் 1942 ஆகஸ்ட் 8. கிறிஸ்துவுக்குழு 1942 மார்ச் 22. அப்போ என்ன சொல்லியிருக்காரு? பின் தேதியிட்ட காசோலை ஞாபகம் வச்சுக்காங்க. அவ்வளோதான். அடுத்து பொதுவுடைமைவாத தலைவர்களின் பங்கு. சோசியலிஸ்ட்டுன்னு 4-5 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க சில ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இந்த நேரத்துக்கு. எப்படின்னா, அந்த ஜெயபிரகாஷ் நாராயணன், அவங்க மினிமம் சாணி, அவங்கெல்லாம் சேர்ந்து தானே காங்கிரஸ் பொது உடைமை கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா அவங்க. அப்புறம் அருணா ஆசஃப் அலி அப்படிங்கிற பெண் தலைவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதில் தலைமறைவாக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உஷா மேத்தா நிறுவிய காங்கிரஸ் வானொலி திரைமறைவில் இருந்தபடியே 1942 மாதம் வரைக்கும் வெற்றிகரமாக இவங்க செயல்பட்டுருப்பாங்க. எப்படின்னா, அந்த வானொலி மூலமாக விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதில் யாருன்னு கேட்பாங்க. உஷா மேத்தா நிறுவனது காங்கிரஸ் வானொலி. இது எப்போனா 1942 நவம்பர் வரைக்கும் அது செயல்பட்டுருக்கும். இங்கே அருணா ஆசஃப் அலியும் உஷா மேத்தாவும் கொடுத்துருப்பாங்க. 2 பேரையும் கொடுத்து கண்டிப்பாக ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. வானொலியை செயல்படுத்தினது யார் வெற்றிகரமானு கேட்டால் உஷா மேத்தா தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மக்களின் வெளிப்பாடு. எல்லா இடத்துலையும் எப்போவுமே மக்களும் எதிர்க்க தானே செஞ்சாங்க. அது மாதிரி மദ്രാஸில், சதாரா, ஒரிசா, பீகார், ஐக்கிய மாநிலம், வங்காளம் எல்லா இடத்துலையுமே மக்கள் எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு தான் இருப்பாங்க. அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் இந்திய தேசிய இராணுவம். இங்கே என்ன பண்ணுவார்னா, சுபாஷ் சந்திர போஸ் தான் காங்கிரஸ்லேருந்து விலகிட்டு 1939 ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியிருப்பார். அப்புறம் அவர் எங்கே போவார் அப்படின்னாக்கா, 1943 பிப்ரவரி நீர்மூழ்கி கப்பல் மூலமாக ஜப்பான் போவார். அங்கே இந்திய தேசிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டை கையில் எடுத்தார் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்திய தேசிய இராணுவத்தை யார் தொடங்கினார்னு ஒரு கேள்வி வரும். அதை தொடங்கினது யாருன்னா மோகன் சிங் தான் தொடங்கியிருப்பார். இவர் கையில் எடுத்தது எப்போனா ஜூலை 2 1943 கையில் எடுத்திருப்பார். எப்போ போகிறாரு? பிப்ரவரி போகிறாரு. ஐஎன்ஏயோட அந்த கண்ட்ரோலை கையில் எடுக்கிறது ஜூலை 2 1943. இதுக்கப்புறம் இந்த பற்றின ஐஎன்ஏ யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கிற இன்ஃபர்மேஷனை கீழே கொடுத்துருப்பாங்க. இந்திய போர் கைதிகளை கொண்டு இந்தியாவிலேருந்து கைது பண்ணி அழைச்சிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு மலேயா மற்றும் பர்மாவில் இருந்த ஜப்பானியர்களின் ஆதரவோடு இந்திய தேசிய இராணுவத்தை ஆசாத் ஹிந்த் பாஜ் அதாவது இந்திய தேசிய இராணுவம் கொடுக்க மாட்டாங்க, இப்படியும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. தமிழில் கொடுத்த மாதிரியே ஆசாத் ஹிந்த் பாஜ் யாரால் துவங்கப்பட்டதுன்னு கேட்டால் மோகன் சிங்கால் துவங்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா சுபாஷ் சந்திர போஸ் எப்போ கையில் எடுப்பாருன்னு கேட்டால் ஜூலை 2 1943 பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னாக்கா, அதில் படைப்பிரிவை 3 இதை மறுசீரமைப்பார். எப்படின்னா 3 அவருக்கு இவங்க தலைவர்கள் ஆக்சுவலாக நேருவுக்கு காந்திக்கு சுபாஷ் சந்திர போஸ் மேலே அதிருப்தி என்னன்னாக்கா, அவங்க கொஞ்சம் ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு காந்தி நினைப்பார். அதனால தான். ஆனால் சுபாஷ் சந்திர போஸுக்கு காந்தி மேலே ரொம்பவே பிரியம் இருக்கும். அதனால்
இந்த 3 பிரிவு ஏற்படுத்துவார். காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட். அப்போ பெண்கள் படைப்பிரிவுக்கு ராணி லட்சுமிபாய் தானே இந்தியாவில் ரொம்ப வீர பெண்மணியாக இருந்தாங்க. அதனால் அவங்க பேரில் ஒரு இதை அனுப்பிச்சிருப்பாங்க. அவ்வளோதான். அந்த ராணி லட்சுமிபாய் பிரிகேட் இருக்குல்ல, அதுக்கு தலைமை தாங்கினது யாராக இருப்பாங்கன்னா லட்சுமி சேகல்ன்ற ஒருத்தவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க. அடுத்து இப்போ தான் சொல்லுவாங்க தில்லிக்கு புறப்படு. அவங்க போயிட்டு அந்த ஐஎன்ஏ என்ன சொல்லுவாங்கன்னா தில்லிக்கு புறப்படுன்னு சொல்லுவாங்க. தில்லி சலோ சொன்னது யாருன்னு கேட்பாங்க, சுபாஷ் சந்திர போஸ். அப்புறம் இந்த நேரத்தில் என்ன ஆகும்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பான் தோல்வி அடைஞ்சிரும். அதனால ஐஎன்ஏவை அவங்களால ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா செங்கோட்டையில் அவர்களை விசாரணையை வச்சு எல்லாரையும் ஐஎன்ஏலாம் வந்து கிளம்பி வந்திருக்கோம் இல்லையா, அவங்கள கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணாலும் இவங்களுக்காக எல்லாரும் அவங்க ஐஎன்ஏவில் இருந்த வீரர்களுக்காக பரிந்துரைப்பாங்க. அப்போ ஜவஹர்லால் நேரு அவங்களுக்காக வாதாடியிருப்பார். ஜவஹர்லால் நேரு ஒரு லாயர் தான். அவங்களுக்காக வாதாடியிருப்பாங்க. கேட்பாங்க யாருன்னு. ஜவஹர்லால் நேரு, தேஜ் பகதூர் சாக்கூர், புலாபாய் தேசாய், ஆசஃப் அலி ஆகியோர்லாம் இந்த கூட்டணியில் இருப்பாங்க. யாருக்காக போராடுவாங்க அப்படின்னாக்கா, அதாவது வாக்கு பண்ணுவாங்கன்னா ஐஎன்ஏவில் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே இந்த இராணுவத்தின் அதிகாரிகளுக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் பொதுமக்களோட அழுத்தத்தினாலும் இந்த தலைவர்களின் கட்டாயத்தினாலும் என்ன செய்வாங்க, அவங்கள விடுதலை செஞ்சுருவாங்க. அவ்வளோதான். அடுத்து விடுதலை நோக்கி. இப்போது இது சும்மா சாதாரண இன்ஃபர்மேஷன் தான். ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிளர்ச்சி நடக்கிறதுல அது மாதிரி ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி நடந்திருக்கும். எங்கன்னா பம்பாய். ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி நடைபெற்ற இடம் எங்கன்னு கேட்டால் பம்பாய், 1946 பிப்ரவரி. என்னன்னா இதில் வருஷத்தையோ இடத்தையோ மாற்றி கொடுத்து அந்த கூற்று காரணத்தை மாற்றுவாங்க. அந்த மாதிரி எப்பவும் நடக்கிற பிரச்சனை மாதிரி அந்த கடற்படை மாலுமிகள்லாம் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். அடுத்து சுதந்திரம் பற்றிய பேச்சுவார்த்தை சிம்லா மாநாடு வரும். இப்போது என்னென்ன பார்த்துட்ருக்கோம், நான் வரிசையாக பார்த்துட்டு இருந்தோமா, கிறிஸ்துவுக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் வெளியேறு இயக்கம் வந்துச்சு. இப்போ சிம்லா மாநாடு எப்போ 1945 ஜூன் 14 வேவல் திட்டம் அறிவிக்கப்படும். வேவல் திட்டம் எப்போன்னு கேட்பாங்க, 1945 ஜூன் 14 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு நடுப்புற இடைக்கால அரசு அமைக்க வழிவகை செய்வாங்க. அப்போ சிம்லா மாநாட்டில் காங்கிரஸும் முஸ்லீமுக்கும் ஒரு ஒப்பந்தத்துக்குமே எட்டியிருக்காது. இல்லை எங்களுக்கு எதுலேயும் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அடுத்து 1946 தொடக்கத்தில் நடந்த மாகாண தேர்தலில் பொது தொகுதிகளில் பெரும்பான்மை காங்கிரஸ் தான் வெற்றி பெறும். எப்போ 46. ஆல்ரெடி காங்கிரஸ் எப்போ ஜெயிச்சிச்சு, 1937 11 இடத்துல 7 இடம் வெற்றி பெற்று ஒரு கூட்டணியோட 8 இடத்துல ஆட்சி அமைக்கும். அப்புறம் இரண்டாம் உலக போகிற காரணம் காட்டி 39 பதவி விலகும். மறுபடியும் இப்போ ஆட்சி அமைக்கிறது தேர்தலில் வெற்றி பெறும். எப்போன்னா 1946 வெற்றி பெறும். இப்போ முஸ்லீம் லீக் அதோட இடங்களில் முஸ்லீம் லீக் ஜெயிச்சிடும். அவ்வளோதான். அடுத்து அமைச்சரவை தூதுக்குழு எப்போ அப்படின்னாக்கா பிரிட்டனின் தொழிற்கட்சி மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கும். என்ன அப்போது ஆட்சி மாற்றம் பிரிட்டனில் நடந்துடும். அப்போ தலைவர் யார் வருவா, கிளைன்மெண்ட் அட்லி வருவார். பிரதமராக அங்கே பொறுப்பேற்பார். உடனே என்ன நடக்கும்னா இந்தியாவுக்கு 3 பேரை அனுப்புவாங்க. யார்? பெத்தி கிளாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். அந்த 3 பேரில் யாராவது ஒரு பேரை மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. யாராவது வராங்க? பெத்தி கிளாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸு, ஏவி அலெக்சாண்டர் வராங்க. அதில் இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. பாகிஸ்தான் தனிநாடாக இருக்கணும்னு கோரிக்கை வைப்பாங்க. கோரிக்கையை குழுவினர் பாதுகாத்தவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளும். இப்போ என்ன நடக்கும்னா வடமேற்கில் முஸ்லீம் 3 விஷயமா அந்த பாகிஸ்தான் தனிநாடு கொடுக்கறதுல 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. வடமேற்கில் முஸ்லீம் பெரும்பான்மை உள்ள மாநிலம், வடகிழக்கில் முஸ்லீம் பெரும்பான்மை இல்லாத மாகாணம், அப்புறம் 2த்துலேயுமே எத்தனை பேர் இருக்காங்க பெரும்பான்மை உள்ள மாகாணங்கள் என்ன 3 வகையாக அதை பிரித்து அதுக்கேற்ற மாதிரி ஓட் பண்ணி அதை பிரிப்பாங்க. அப்புறம் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஏற்றுக்கொள்ளும். 2 கட்சிகளும் என்ன செய்யணும்னா சாதகமான திட்டத்துக்கு முடிவு, அதாவது தனிநாடுக்கு காங்கிரஸும் ஒத்துக்கும். அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நேரடி நடவடிக்கை நாள் ஆல்ரெடி நம்ம டே ஆஃப் டெலிவரன்ஸ் பார்த்தோம் இல்லையா. எப்போ டிசம்பர் 22 1939. எப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் விலகும் இல்லையா, அதை இவங்க டே ஆஃப் டெலிவரன்ஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்குவாங்க. யார்? முஸ்லீம் லீக். இப்போது நேரடி நடவடிக்கை நாள் ஞாபகம் வச்சுக்க. நேரடி நடவடிக்கை நாளுக்கான நாள் என்னன்னாக்கா ஆகஸ்ட் 16 1946. 46 16 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் நேரடி நடவடிக்கை
1946 ஆகஸ்ட் 16. டே ஆஃப் டெலிவரன்ஸ் டிடி ஞாபகம் வச்சுருக்க சொல்கிறேன், டிசம்பர் 1939. இந்த கொஷினை மாற்றி மாற்றி பின்னாடி புக் பேக்லேயே அந்த கொஷின் இருக்குது, சூஸில் இருக்கும். அடுத்து என்ன செய்வாங்கன்னா, முஸ்லீம் லீக் தனக்கு ஆதரவை விலக்கிக் கொள்ளும். நேரடி நடவடிக்கைனால ஜின்னா அறிவிப்பார். ஆர்ப்பாட்டங்கள் கடையெடு போராட்டங்களும் நடக்கும். இந்த நேரத்தில் இந்து முஸ்லீம் போராட்டம் நடக்கும். நவகாலிங்கிற மாவட்டத்தில் வங்காளத்தில் ரொம்ப மோசமாக இது நடந்திருக்கும், ரத்த ஆறே ஓடி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவ்வளோதான். அடுத்து மவுண்ட் பேட்டன் திட்டம். இப்போ தான் மவுண்ட் பேட்டன் திட்டத்துக்கு அப்புறம் தான் இந்திய சுதந்திரத்துக்கான அடிக்கல் நாட்டப்படும். எப்போன்னா 1947 ஜூன் 3. மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்போன்னு கேட்பாங்க. 1947 ஜூன் 3 நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, சொல்கிறேன். அரசில் இடைக்கால அரசில் 1946 நேரு அமைச்சிருப்பார். அக்டோபர் மாதம் இணைஞ்சிருக்கும். அதில் பிரதிநிதி லியாகத் அலி கான் நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டிருப்பார். யார்? லியாகத் அலி கான் நிதி உறுப்பினர். 48ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 48 ஜூன் மாதத்தில் அதிகாரப்பூர்வம் மாற்றம் செய்யப்படும் என சொல்லியிருப்பாங்க. 1947 பிப்ரவரி மாதம் கிளெமெண்ட் அட்லி அப்படின்னு அறிவிச்சிருப்பார், ஆட்சி மாற்றம் செஞ்சு கொடுத்துருவோன்னு. அப்புறம் 1947 ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்படும். மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்போன்னு கேட்டாங்கன்னா 1947 ஜூன் 3. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன கோரிக்கை வச்சுருப்பாங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் ரெண்டும் தனித்தனியாக பிரியணும். சிற்றரசு இந்தியா பாகிஸ்தானை சேரலாம் அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்டவங்க. அப்புறம் இதுக்காக பாகிஸ்தான் எல்லைகளை அமைக்கணும் இல்லையா, அதுக்காக ரெட்க்ளிஃப் தலைமையில் அனுப்பாங்க. ரெட்க்ளிஃப் தான் இந்தியா பாகிஸ்தானுக்கான எல்லை கோடுகளை வரையறுத்திருப்பார். அந்த கொஷின் கேட்பாங்க. அடுத்து பஞ்சாப் மற்றும் வங்காள சட்டப்பிரிவுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வாக்கெடுப்பு நடந்து, ஏன்னா இங்கே வங்காளத்துலேயும் பஞ்சாப்லேயும் முஸ்லீமும் இந்தும் அதிகமாக இருப்பாங்க. யார் எங்கே போகணுங்கிறத வாக்கெடுப்பு நடத்தி பிரிப்பாங்க. அவ்வளோதான். இப்போ விடுதலையும் பிரிவினையும் என்ன நடக்கும்? 1947 ஜூலை 18 நாள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றி அமைத்து மவுண்ட் பேட்டன் திட்டத்துக்கு செயல் வடிவம் தரப்படும். மவுண்ட் பேட்டன் திட்டம் இப்போ பார்த்தோம் 1947 ஜூன் 3 பார்த்துருப்போம். ஜூலை 18 செயல் வடிவம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த என்ன செய்வாங்கன்னா, இந்தியாவின் மீதான ஆங்கில ஏகாதிபத்தியின் இறையாண்மையை இது என்ன செய்யும்? ரத்து செய்யும். செயல் வடிவம் பெற்றது இல்லை ஜூலை 18. அவங்க இது வரைக்கும் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்ததை ரத்து செஞ்சுக்கணும்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் என 2 நாடாக பிரிக்கப்பட்டுரும். 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு ஃபஸ்ட்டு விடுதலை கொடுத்துருவாங்க. அடுத்து ஆகஸ்ட் 15 அடுத்த நாள் தான் இந்தியாவுக்கு விடுதலை அறிவிச்சிருப்பாங்க. ஏன்னாக்கா இதில் ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு பிரிட்டிஷே பயப்படுவாங்க, அதனால் இந்த விஷயத்த செஞ்சுருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ புக் பேக் பார்க்கலாம். 27 நிமிஷம் இருக்குது, இன்னொரு 5 நிமிஷத்தில் மேக்ஸிமம் சொல்லிடுறேன். அமிர்தசரஸ் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களில் கைது செய்யப்பட்டவர் யார்? சாயிபுதீன் கிச்லு கைது பண்ணப்பட்டிருப்பார். எப்படின்னா கருப்பு சட்டம் எப்போ? ஏப்ரல் 6. ஏப்ரல் 9 சாயிபுதீன் கிச்லு கைது செய்யப்படுவார். அதை எதிர்த்தும் அமிர்தசரத்தில் கூட்டம் கூடியிருக்கும். அப்புறம் பைசாக்கி டே இருக்கும் இல்லையா, அதுக்கும் கூட்டம் கூடும் சொல்லியிருந்தேன். அடுத்து 2வது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கியிருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, நான் கோஆப்ரேஷன். கல்கத்தா சிறப்பு செஷனில் அனுமதி வழங்கிடும். அப்புறம் அதை எப்போ அப்ரூவ் பண்ணும்? நாக்பூர் சேலம் ராகவாச்சாரி அவங்க தலைமையில், விஜய ராகவாச்சாரி தலைமையில் தானே அதை அப்ரூவ் பண்ணும். அனுமதி வழங்கினது எப்போன்னு கேட்டிருக்காங்க, 1920 கல்கத்தா செஷன். அப்புறம் விடுதலை நாடாக கீழ்கண்டவற்றில் எது அறிவிக்கப்பட்டதுன்னா 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில் நேரு எப்போ செய்வார்? 1929 லாகூர் செஷனை முடிச்சுட்டு கொடியேற்றுவார். அதை தான் நாளடைவில் குடியரசு தினமாக கொண்டாடியிருப்பாங்க ஜனவரி 26. ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக. அதாவது முதலாவது வனங்கள் சட்டம், அந்த பாக்ஸ் கொஷின் இது சொல்லியிருப்பேன், பின்னாடி கொஷினில் வரணும். அதான் இது 1865. அடுத்து 1933 ஜனவரி 8 நம்ம சொன்னோம் இல்லையா, கோவில் நுழைவு நாள். அதுக்கப்புறம் தானே கோவில் நுழைவு அந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. நான் சொன்னால் மீட்பு நாள் புக் பேக் கொஷினில் வரும்னு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. டெலிவரன்ஸ் டே அப்படின்னா டிசம்பர் 22 1939. நேரடி நடவடிக்கை நாள் எப்போ? ஆகஸ்ட் 16 1946. மாகாண தன்னாட்சி அறிமுகம் செய்த சட்டம், அதாவது மாகாணத்தில் சுயாட்சின்னு கேட்டாக்கா, அது ரெட்டையாட்சின்னு கேட்டாக்கா 1919. சுயாட்சின்னு கேட்டாங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935. இது ஒன்று. இது ஃபில்லிங் என்னன்னாக்கா, இந்த காந்தியடியின் அரசியல் குரு கண்டிப்பாக கோபாலகிருஷ்ண கோகலே. அப்புறம் கிலாபாத் இயக்கத்துக்கு தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னு கேட்டாக்கா, டெல்லியில் காந்தியை தலைமையேற்று நடத்த சொல்லியிருப்பாங்க. ஆனால் துவங்கினது யார்? முகமது அலி சௌகத் அலி.
இப்போ 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்திருக்கும். வடமேற்கு எல்லை மாகாணத்தில் மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் அதான் எல்லை காந்தின்னு அழைக்கப்பட்ட கான் அப்துல் காபர் கான். சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதிகளை வழங்கும் டேச்சர் ராம்சே மெக்டொனால்ட் அறிவிச்சிருப்பாருன்னா வகுப்பாத ஒதுக்கீடு அறிவிச்சிருப்பாரு. எப்போன்னா ஆகஸ்ட் 16, 1932 அறிவிச்சிருப்பார். யார்? ராம்சே மெக்டொனால்ட். அடுத்து டேஸ் என்பவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸின் வானொலி திரைமுறையாக செயல்படுத்தினது உஷா மேத்தா. சொன்ன இல்லையா, அங்கே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்பாங்க. வானொலின்னு கேட்டாக்கா உஷா மேத்தா, ரேடியோ கேட்பாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். சரியானது தவறானது. அதாவது இதில் கொடுத்துருக்காங்க, இந்திய பொதுவுடைமை கட்சி எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும்? 1920 தாஸ்கண்ட். கரெக்டு. சிங்காரவேலர் கான்பூர் சதித்திட்டங்களுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். ஆமாம், ஒரு 4 பேர் சொன்னோம் இல்லையா, அதில் சிங்காரவேலரும் ஒருத்தர் தான். அடுத்து ஜெயபிரகாஷ் நாராயண, ஆச்சாரியா நரேந்திர தத், மினுமஸ் அணையெல்லாம் காங்கிரஸ் பொதுவுடைமை கட்சி ஆரம்பித்தாங்க. ஆமாம், வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் பொதுவுடைமைவாதிகள் பங்கு ஏற்றிருப்பாங்க, இதில் ஏற்கவில்லைன்னு இருக்கும். அதனால் அது ஒன்று தான் தப்பு, மற்ற 3 சரி. அடுத்து 2வது கொஸ்டின், காங்கிரஸ் 1வது வட்டமேஜை மாநாட்டத்தில் கலந்து கொண்டதுன்னு இருக்குது. தப்பு. அது 2வதுல மட்டும்தான் கலந்துக்கும், 1லேயும் 3லேயும் கலந்துக்காது. அடுத்து காங்கிரஸ் 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இர்வின் ஒப்பந்தம் வழிவகை செய்தது. ஆமாம், அதை ஒப்பந்தத்தை பேஸ் பண்ணி தான் காந்தி கலந்துக்குவார். ஆனாலும் அவங்க அதுவும் பலன் அளிச்சிருக்காது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போன்னா 1931 மார்ச் 5. இப்போ கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. இப்போ 3, காங்கிரஸ் அமைச்சரவை 1939 பதவி விலகும். ஆமாம், அதை தான் என்ன செய்வாங்க, முஸ்லீம் லீக்கு டே ஆஃப் டெலிவரன்ஸு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்து காங்கிரஸ் அமைச்சரவை ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு பொருள் பங்கேற்றது. ஆமாம், அதனால தானே அவங்க பதவி விலகுவாங்க. 2மே சரி தான். அடுத்து ரவுலட் சட்டம், கருப்பு சட்டம், ஏப்ரல் 6, 1919. ஒத்துழையாமை இயக்கம் 1920 எப்போ? பட்டங்களை திரும்ப கொடுக்கறது. அடுத்து 1919 இந்திய அரசு சட்டம் என்ன செய்யும் அப்படின்னா இரட்டை ஆட்சி. அடுத்து இந்திய பொதுவுடைமை கட்சி அப்படின்னாக்கா எம்என் ராய் வருவார். 16 ஆகஸ்ட் 1946 நேரடி நடவடிக்கைனால் பார்த்தோம் இல்லையா. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. பார்ட் 2 இந்த லெசன் ஃபுல்லாக இதோட முடியுது. அடுத்து நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.